Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல today நம்ம பார்க்க போற டாபிக் division algorithm. Division algorithmல division வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டாபிக் ரிலேட்டடா எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ளஸ் ஆர்ஆர்பி ஓல்டு என்டிபிசி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அதில் இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஃபுல் ஓவர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதில் எக்ஸாம்பிள் இப்போ 1957 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை 2ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக எந்த டேபிளுக்கு போகும்னு பார்த்து பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ இது என்ன வரும்? 9 2s are 18 வரும், 1 15, 7 2s are 14, மீதி 1 17, 8 2s are 16, மீதி 1. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மீதி இது வந்திருக்கிறது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? இதை என்ன சொல்லுவோம்? கோஎஃபிஷியன்ட். இதை வந்து டிவைடண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து டிவைசர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டேர்ம்ஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் நமக்கு இருக்குது. ஸோ என்னென்னா டிவைடன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டிவைசர் இன்டு கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டிவைசரும் கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருப்பாங்க, ரிமைண்டர் கண்டுபிடிக்க கேட்பாங்க, டிவைடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க, இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி வேறு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ பேசிக் அல்காரிதம் என்னென்னா நம்மளோட டிவைடன் வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த டிவைசர் இன்டு கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இதுதான் எனது பேசிக் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வச்சு நமக்கு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பு இது வந்து ரொம்ப சிம்பிள் டைப்பு தான், டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இதுதான் டிவைசர், இதுதான் கோஎஃபிஷியன்ட், இதுதான் ரிமைண்டர், இதுதான் டிவைடன், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆன் டிவைடிங் 4150 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோமா? அப்படி பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் 55 கிடைக்குது, ரிமைண்டர் 25 கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க? டிவைசர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம், அப்போ அந்த நம்பர் தான் நமக்கு டிவைடன். ஸோ டிவைடன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது? டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4150 டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் கொடுக்கல, கோஎஃபிஷியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 50 ப்ளஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து டிவைசர் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அல்காரிதத்தில் நான் போட்டுட்டு நம்ம டிவைசர் இனி கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ஸோ இந்த 25 இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? 4150 மைனஸ் 25 ஈக்குவல் டு 55 டீன் வரும். ஸோ இதுலேருந்து 25 மைனஸ் பண்ணால் பார்த்தாலே தெரியும் 4125 வரும். டிவைடட் பை இந்த 55 கீழே வந்துருமா? ஈக்குவல் டு டிவைசர். நமக்கு டிவைசர் தானே கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு டிவைசர் கிடச்சிரும். ஸோ நம்ம இது 5னா ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு டிவைடு 1 5 is 5, 8 5 is 5 வரும், 8 5s are 40, 2 5s are 10, 5 5s are 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை 11 டேபிளுக்கு போகும்போது 1 11 7 11s are 75 5 வரும். ஸோ எனது டிவைசர் ஈக்குவல் டு 75. ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப சிம்பிள் டைப் தான். அப்படியே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க, ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க, டிவைடன் கொடுத்துட்டாங்க, டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கும் கேட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து டைப் 1. டைப் 2ல் எப்படி கேட்பாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? இதில் த லீஸ்ட் நம்பர் விச் சப்ராக்டட் ஃப்ரம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க டு மேக் இட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 9. ஸோ இது மீனிங் என்னன்னா இந்த கொடுத்துருக்க நம்பர்லேருந்து எந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணால் கரெக்டாக 9க்கு டிவிசிபிள் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன? ரிமைண்டர் வராது. இந்த நம்பர் கூட எந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணுனா ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் நமக்கு 9க்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுதான் கேட்டிருக்காது. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா எப்படி ப்ராப்ளம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டிருக்கிறது எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சப்ராக்டடாக ஆடடாக கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே கேட்டிருக்கிறது சப்ராக்டட், எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 9க்கு டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டிவைடன் இதானே நம்மளோட டிவைடன், இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். ஓகே, 6709 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுனா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டர் தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 9s are 63 வரும், 63 பேனா 40 வரும், அப்புறம் 4 9s are 36 வரும், 49 வரும். ஸோ 5 9s are 45. ஸோ ரிமைண்டர் என்னது? நமக்கு 4. ஸோ 4 தான் ரிமைண்டர். ஸோ நமக்கு எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருந்தான்னா இதுதான் ஆன்சர்.
the remainder அப்படியே ஆன்சரில் எழுதிடலாம். number to be subtracted அப்படின்னு கேட்டால் இந்த ரிமைண்டர் எழுதிட்டா போதும். சில கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க, எந்த நம்பரை ஆட் பண்ணான்னு கேட்பாங்க. ஆடடுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நம்பரை ஆட் பண்ணனா இது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த ரிமைண்டரை இந்த டிவைசர் இருக்குல்ல அதுக்கு கூட மைனஸ் பண்ணணும். ஸோ 9 - 4 எவ்வளோ வரும்? 5. ஸோ 5 தான் ஆன்சர். ஸோ நம்பர் டு பி ஆடடுன்னு கேட்டால் 5, நம்பர் டு பி சப்ராக்டடுன்னு கேட்டால் ரிமைண்டர் அப்படியே போட்டுறணும். ஆடுன்னு கேட்டால் மட்டும்தான் ரிமைண்டரை டிவைசர் கூட மைனஸ் பண்ணி போடணும். ஸோ இதுதான் இந்த டைப்பில் வருது. ஒருவேளை இந்த நம்பர் இது வந்து அடுத்த நம்பர், அதாவது இந்த நம்பர் கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் உங்களுக்கு டிவிசிபிள் ஆகணும். ஸோ அந்த நம்பர் என்னன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 6709க்கு கூட இந்த ஒரு 5ஐயும் ப்ளஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த நம்பர் என்னன்னு கேட்டால் இதில் என்ன கேட்குறாங்க, எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. ஓகே, நம்பர்னு கேட்டால் இப்படி, ஆடடுன்னு கேட்டால் அந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டிவைசர் கூட மைனஸ் பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் எனது டைப் 2. இந்த டைப்பில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits which is exactly divisible by 99. ஒரு 5 டிஜிட்டில் ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. அந்த நம்பர் 99ல் டிவிசிபிள் ஆகணும், அதாவது ரிமைண்டர் வரக்கூடாது, ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகணும். ஸோ இது லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது லார்ஜஸ்ட் நம்பர்னாலே நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits அப்படின்னா 99999. 5 digits கேட்டிருக்காங்க. ஸோ 5 digit இருக்கணும். லார்ஜஸ்ட் நம்பர்னா 99 போடணும். இதே இடத்துல ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா என்ன போடணும், 1 போட்டுட்டு மொத்தம் 5 digitனா 4 0 போடணும். இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits. நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits which is exactly divisible by 99 கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 999 இந்த நம்பர் இருக்குல்ல இதை வந்து ஃபஸ்ட்டு 99ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காது 99ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், இதுலேருந்து ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ 199 9, திரும்ப இந்த 9 போகுது, ஸோ 0 போட்டுப்போம். 199 is 99 போடும். ஸோ அப்போ இதில் ரிமைண்டர் என்ன வருது, ரிமைண்டர் வந்து 9 வந்துட்டு. இப்போ நம்ம இதில் ஆடடாக சப்ராக்டடான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits. இதில் 5 digit இருக்குது. இந்த 5 digit கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு இப்போ 6 digit ஆயிரும். இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு 6 digits ஆகிடும். நமக்கு 5 digits தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிமைண்டர் அப்படியே சப்ராக்ட் பண்ணால் போதும், அதானே. ஸோ இந்த 9999 கூட இந்த ரிமைண்டர் 9ஐ வந்து மைனஸ் பண்ணால் போதும். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 99990. ஸோ இதுதான் என்னது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits which is exactly divisible by 99. ஸோ இப்போ இந்த டைப்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டால் 9 வச்சு ஒரு 5 எத்தனை டிஜிட் கேட்டிருப்பாங்களோ அதை எழுதிட்டு இந்த டிவிசிபிள் பை கேட்டிருப்பாங்களோ அதை டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்னாலே 5 digits தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 digitsக்கு மேலே ஆயிடக்கூடாது. ஸோ ஆட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நம்ம இந்த ரிமைண்டர் அப்படியே சப்ராக்ட் பண்ணால் போதும். இதை ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம், இந்த டிவைசர் கூட இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைப் 3. இப்போ டைப் 4 பாருங்களேன், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digitsன்னு கேட்டிருக்காங்க. நான் ஸ்மாலஸ்ட்னு கேட்டாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 1 போட்டு எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட். இப்போ 6னா 1 வந்து ஒரு டிஜிட் ஆயிரும், இது ஒரு 5 digit மட்டும் போடணும். ஓகே. ஸோ இதில் வந்து விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 111ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 111 கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை வந்து 111ஆல் டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. 111 கூட நம்ம டிவைட் பண்ணோன்னா பார்த்தாலே தெரியும் 9க்கு தான் போகும். ஸோ 9க்கு போனால் என்ன வரும், 999ன்னு வருமா. ஸோ மீதி என்னது, ரிமைண்டர் வந்து இதில் 100 தான் வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 100 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5 digits ஆயிடும். அப்போ நம்ம ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த டிவைசருக்கு கூட இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ 111 தான் டிவைசர். ஸோ அதுக்கு கூட 100 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 11 வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பரை என்னது, இந்த நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஸோ 1 போட்டு 3 5 0 போட்டிருக்க நம்பருக்கு கூட 11 ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 10011. ஸோ இதுதான் என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த நம்பரை கேட்டானா நாம் இந்த நம்பர் கூட ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதுதான் இது. இப்போ புரிஞ்சுதா, இது வந்து டைப் 4. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டால் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டால் 9ல் எழுதணும். எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்களோ அப்படி எழுதணும். ஓகே.
இப்போ இந்த டைப்பில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த பவர் போட்டுட்டு ஒரு நம்பருக்கு மேலே பெரிய ஒரு நம்பர் இல்லை சின்ன நம்ம ஏதோ ஒன்று பவர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் ஒரு நம்பரால் டிவைசபிள் ஆகும்போது ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 4^13 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு பவர் எவ்வளோ பெருசில் இருந்தாலும் யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஜிட்டை யூனிட் டிஜிட் கிடைக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கலாம். அதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ 4^13 இதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். அதுதான் 4க்கு மேலே ஆட் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 4 தான் வரும் நமக்கு. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னது 4. ஸோ 4ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் 1. ஸோ 1 தான் என்னது ஆன்சர். இது ஒன்று. இதே இது இப்போ இங்கே 2^72 இருக்குது இந்த சம்மில். இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. 9ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2^72க்கு நீங்கள் யூனிட் டிஜிட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை வந்து நம்ம யூனிட் 2. ஸோ 2க்கு யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம பவரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 72 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 4 is 4 32 வரும். அப்போ என்னது 8 4 32. ஸோ இதில் வந்து ரிமைண்டர் வராது, 0ன்னு வரும். ஸோ 2 பவர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தது அந்த ரிமைண்டர் தான் இதுக்கு மேலே தூக்கி போடுவோம். ஸோ 2^0 என்னது 1. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னது 1. 2^72 யூனிட் டிஜிட் 1. 1 டிவைடட் பை 9. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 1 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல எது இருந்திருந்தால் ஈஸியாக டிவைட் ஆகிருக்கும், 8. ஒரு 8 வந்து இல்லை, ஒரு 8 இதுக்கு கூட இருந்துச்சுன்னா நமக்கு டிவைட் ஆகிருக்கும். ஸோ -8ன்னு எழுதிக்கணும். 8 கம்மியாக இருக்குது. அப்போது இந்த -8 நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, -8 இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக டிவைட் ஆகிரும். இதுதான் இதை வந்து நெகட்டிவ் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த டிவைசருக்கு கூட மைனஸ் பண்ணிடணும். ஸோ 9 - 8 என்னது 1. ஸோ 1 தான் என்னது ரிமைண்டர். புரிஞ்சுதா? இது திரும்ப ஒரு கூட சொல்கிறேன். இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 9 எதால் டிவைட் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ இங்கே யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கும்போது நமக்கு 1 கிடச்சிது. 1 வந்து 9ஆல் போகாது. ஆனால் இந்த இடத்துல எது இருந்தால் போயிருக்கும், 9 இருந்தால் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ எத்தனை கம்மியாக இருக்குது, 8. ஸோ அந்த -8ன்னு அதை எடுத்துக்கணும். அதை வந்து இந்த டிவைசர் கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு ரிமைண்டர். இப்போ நம்ம 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 டைப்ஸ்ல இருந்து உங்களுக்கு டிவிஷன் ரிலேட்டடாக எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக RRB NTPC எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து 16 April 2016 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிவைடன் கண்டுபிடிங்கன்னு ஃபஸ்ட்டே கேட்டுட்டான். டிவைசர் கொடுத்துருக்கான், கொஷன் கொடுத்துருக்கான், ரிமைண்டர் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கொஸ்டின் செய்யணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும், அல்காரிதம் ப்ராப்ளம் தெரிஞ்சால் போதும். அல்காரிதம்னா டிவைடன்னா என்னது, divisor into coefficient plus remainder. So x plus 2 into 4x minus 5 plus remainder என்னது 12. ஸோ என்னது இன்டூ பண்ணி ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும், 4x square minus 5x plus 8x minus 10 plus 12. அப்போ என்ன வரும், 4x square plus 3x plus 2. ஸோ அப்போ என்னது ஆன்சர், இதுதான் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸி. டிவைசர் கொடுத்துட்டா, கொஷன் கொடுத்துட்டா, ரிமைண்டர் கொடுத்துட்டா, டிவைடர் மட்டும் கண்டுபிடிக்க கேட்டான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறாங்களா, ஒரு நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறோன்னா அதை டிவைசர், இது டிவைடன். கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, டிவைசர் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததான் டிவைடன் கொடுத்துட்டான், 14528ன்னு கொடுத்துருக்கான். டிவைசர் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் என்னது 83 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 3. ஸோ அப்போ என்ன வரும், இந்த 3 இங்கே போனால் மைனஸ் ஆயிருமா. அப்போ 14525 டிவைடட் பை இந்த 83 இங்கே வந்துடும். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய டிவைசர். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம 83ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பெரிய நம்பர் இருந்துன்னா உடனே என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது எல்லாமே 1 தான் இருக்குது. ஸோ 1ஆல் தான் இது போகும். ஃபஸ்ட்டு வந்து 1ஆல் தான் போகும். 183 ஸோ இதில் வந்து 83 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், ரிமைண்டர் வந்து இதில் 145ல் உங்களுக்கு 83 போச்சு. ஸோ 83 போனால் என்ன வரும், இங்கே 2, இங்கே 14 என்ன வரும், 62 வரும். ஸோ 62 ரிமைண்டர் வந்து இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 622 எதுக்கு போகுதுன்னு பார்க்கணும் 83ல். ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய நாள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, 83 ஃபஸ்ட்டு 5 எப்போவுமே ஈஸியானது 5 தானே. ஸோ 5க்கு போட்டு இதில் செஞ்சு வச்சுருங்க. ஸோ 3 5 என்னது 15, 8 5 40 41. ஓகே, 415
இப்போ இது வந்து 5க்கு தான் போகுது, ஆனால் நமக்கு இங்கே 622 இருக்குது, 622 தான் பார்க்கணும். இதே இது 6க்கு போகுதுன்னா இன்னொரு 83 போட்டால் தான் அடுத்த 6 டேபிள் வரும், அப்படி தானே? ஸோ அப்போ இதில் 8 9 498, ஆனாலும் உங்களுக்கு 622, அப்போ கண்டிப்பாக இது வந்து 7க்கு தான் போகும். ஸோ 17. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஸோ இது மாதிரி ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இப்போ நீங்கள் 83 வந்து 7க்கு போட்டு பாருங்கள். 7 3s are 21 2 8 7s are என்ன வரும் 56, இது வந்து 58. ஸோ இதுக்கு தான் கம்பேர். இதுக்கு அடுத்தது 83 போட்டோன்னா என்ன ஆயிரும் 4 6 6 ஆயிரும். ஸோ 6 6 வந்துடும். அப்போ இதுக்கு அதிகமாக போயிடும். அப்போ கண்டிப்பாக 7க்கு தான் போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெருசு வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு 5க்கு போட்டு வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரை இதையும் பார்த்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ராப்ளம் இது என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மினிமம் நம்பர் டு பி சப்ராக்டட் ஃப்ரம் திஸ் நம்பர் விச் மேக்ஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 14. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எந்த நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணணும்னா கேட்டிருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த டிவிசிபிளை இதுக்கு கூட டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 6321 நீங்கள் 14ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஏன்னா சப்ராக்டட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் இதை வந்து டிவிஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 5ஆல் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருங்க. 4 5s are 27. ஸோ 70. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக 5க்கு போகாது. ஸோ என்னது 4க்கு தான் போகும். ஏன்னா 63 தானே இங்கே இருக்குது. ஸோ 4க்கு வரும்போது என்ன ஆகும் 16 5. ஸோ என்னது 4 டேபிள் 56 போயாச்சு. 56 போச்சுன்னா மீதி என்ன வரும் 72. ஸோ அப்போ 5க்கு தான் போகும். ஸோ 2 21 21னா 2க்கு போகாது. ஸோ 1 14s are 14. ஸோ அப்போ என்ன வரும் ரிமைண்டர் 7. ஸோ 7 தான் என்னது ஆன்சர். இது ரொம்ப ஈஸி தான். சப்ராக்டட் கேட்டனால 2 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். கொஸ்டின் இது வந்து 30 March 2016ல கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டு பி ஆடட். இந்த நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் அது வந்து 11ஆல எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது ஆடட். ஸோ ப்ரொசீஜர் ஞாபகத்துக்குள்ள வந்துடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து 1739 ஃபஸ்ட்டு 11ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். அப்போ 11ஆல டிவைட் பண்ணால் என்ன வரும் 1 11s 11, இதில் வரும் 63, 5 11s are 55. ஸோ மீதி என்ன வரும் இதில் 8 9. ஸோ என்னது 8 11s are 88. அப்போ ரிமைண்டர் என்ன வந்துச்சு 1. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆடட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த டிவைசருக்கு கூட இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும் 10. ஸோ அப்போ என்ன 10 தான் ஆன்சர். ஆடட்னா இது, சப்ராக்டட்னா அப்படியே போட்டுறணும், இந்த 1 போட்டுறணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த டைப்பில் தான் உங்களுக்கு RRB NTPCயில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா தரம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து 31 March 2016ல கேட்ட கொஸ்டின். இது அதே தான். எந்த நம்பரை இது கூட டிடெக்ட் பண்ணுனா உங்களுக்கு டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்டட். ஸோ என்ன பண்ணணும் 1184 ஃபஸ்ட்டு நம்ம 21ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 21 டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5ஆல டிவைட் 5ஆல இன்டூ பண்ணி வச்சுக்கோங்க. 5 10. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து 5 டேபிளுக்கு தான் போகும். ஸோ 105ல் மீதி என்ன வரும். ஸோ 13 கூட இந்த 4 போனால் 134. 134னா 5னா 105 வருது. ஸோ அப்போ என்ன 6 போட்டு பாருங்கள். ஸோ என்னது 126. ஸோ அப்போ 7க்கு வராது. ஏன்னா 7 இன்னும் ஒரு 21 ஆட் பண்ணால் அதிகமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக 6 டேபிளுக்கு தான் போகும். ஸோ 6 டேபிளுக்கு இது போச்சுன்னா 134ல் மீதி ரிமைண்டர் என்ன வரும் 8 வரும். ஸோ இதுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிது 8. ஸோ நம்ம வந்து டிடெக்டட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் 8 தான். ஓகேவா? ஸோ இந்த டைப்பில் தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த 5 டைப்ஸ்லேயே இருந்து தான் RRBயில் வந்து மோஸ்ட்லி NTPC எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு டைப் கேட்குறாங்க. ஸோ அந்த 5 டைப்பையும் நல்லா செஞ்சு பாருங்கள். ஓகேவா? எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸு செஞ்சு பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்திரப்புலவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.